Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட இந்த புது சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக அதாவது இன்ஜினியரிங்க்கு செப்பரேட்டா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு உதவும். அதே மாதிரி வரக்கூடிய உங்க ஜூனியருக்கு நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. செகண்ட் செமஸ்டருக்கும் ஃபோர்த் செமஸ்டருக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்றது, அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோன்னே என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரைவேட்ல இருக்கு, நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீடியோவும் போட போறோம். சரியா? ஏன்னா எக்ஸாம் டைம்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற வீடியோ போட்டால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா வெளியில் போகிற பசங்க, இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே போகிற பசங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த M1 M2 M3 M4 இந்த 4 பேப்பர் எப்படி சார் கிளியர் பண்ணுறது, ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது சார். ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வெளியே பெரிய குரூப் வந்து சுற்றிட்டே இருக்குது. அந்த குரூப்பில் போய் சேர்ற ஆட்கள் எல்லாருமே எதில் அரியர் வச்சுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். M1 M2 M3 M4 இந்த 4 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர்லேயே இல்லை 4 பேப்பர்லேயே அரியர் வச்சுட்டாங்க அப்படின்னாவே பின்னாடியே கூடயே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டே போவோம். நான் அதனால தான் சொல்கிறேன், M1ல் இப்போ நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போயே கிளியர் பண்ணிடுங்க, தயவு செய்து கிளியர் பண்ணிடுங்க. எப்படியாவது போராடி உருண்டு பரண்டு படித்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா கிளியர் பண்ணிடுங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, மேக்ஸிமம் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சின்னதாக இப்போ ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 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 விஷயம் மட்டும் தான் கையில் எழுதியிருந்தார். அதை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் வெரிஃபிகேஷன் போய் முடிச்சு நான் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு சொல்லி சமாளித்து அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நான் மேக்ஸ் பேப்பர் நான் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான தாட் வந்து வேணும். இதை கொண்டு வாங்க. சரியா? பாசிட்டிவான தாட் இருந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸில் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா 16 மார்க் கொஸ்டின் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. 16 மார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க். சரியா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா பேருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய 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 தவறு என்னன்னு சொல்லி பார்த்தா இதுதான். சரியா? ஏன்னா இந்த தவறு தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறுதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முடிஞ்சிடுது. சரியா? அப்போ 16 மார்க்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு 2 மார்க் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அதில் 20 மார்க் இருக்குப்பா. அந்த 20 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14 மார்க்கு, ஒரு 7 கொஸ்டின் இல்லை 8 கொஸ்டின் நீங்கள் ரைட் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 மார்க் கொஸ்டின் இதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அது M2லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன் தான் அதிகமாக கேட்க போகிறாங்க. அதெல்லாம் ஈஸியாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினிஷனை அப்படியே படித்து அப்படியே எழுதணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் புரிஞ்சு அதுலேருந்து எழுதினா போதும். எப்பயுமே மேக்ஸில் நீங்கள் டெஃபினிஷன் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும். சரியா? ஜக்கோபியன் பற்றி நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா M2லலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுன்னா டெஃபினிஷன் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. அந்த எக்ஸாம்பிள் வச்சு கூட என்னன்னு பார்த்தா மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 16 மார்க் நீங்கள் வந்து போட்டு பார்க்கும்போது தயவு செய்து மக்கப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு சமயம் மக்கப் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூலையில் போய் உங்கள் மூளைக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் போய் தான் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ தயவு செய்து மக்கப் பண்ணாமல் ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஹாஸ்டலில் இருக்கிற போது நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரியா? இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷை பற்றி பேசாமல் இப்போ மேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்களோட அரியர் M3 M4ல் ஏதாவது அரியர் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நாளைக்கு ஈஸியான எக்ஸாம் தானே, அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் என்ன வச்சு பார்த்தா பண்ணணும். சரியா? அதனால் 16 மார்க் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு 2 மார்க் முக்கியத்துவம் கொடுங்க. 16 மார்க்கு நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லபடியாக பாருங்கள். மக்கப் பண்ணாதீங்க, போட்டு பாருங்கள். ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா மற்ற பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு குரூப் ஸ்டடி மாதிரி கூட பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காமல் இருக்கும். மற்ற பசங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா. சரியா? ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், அரியருக்கு படிக்கிறதும் சரி மற்ற எல்லா விஷயத்துக்குமே. சரியா? அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியாக நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுங்க. நல்லபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.